பிரபல சிங்கரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அதுல சரிகமப நிகழ்ச்சி பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியில நடுவரா இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வீக்கெண்ட்ல அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வருவாரு. அவரு அடுத்து என்ன நிகழ்ச்சி கலந்துக்க போறாரு, எங்கேயும் கச்சேரி வச்சிருக்காரா அப்படிங்கிறது, அண்ட் அவரு கலந்துக்கிற நிகழ்ச்சியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவாரு. அந்த வகையில சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ்ல அவர் நடுவரா இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்துட்டு இந்த வாரம் என்ன நடக்க போகுது, எலிமினேஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதற்கு ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சரிகமப நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆரம்பிச்ச ஒரு 2, 3 வாரத்திலேயே மக்கள் மத்தியிலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஷோல இருக்கக்கூடிய குழந்தைகள தங்கள் வீட்டு குழந்தைகளா பார்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பிடிச்ச ரவுண்ட் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட். எல்லா குட்டீஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அருமையா பாடியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி பதிவு பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கா அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கேட்டதுக்கு, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இங்க இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. இந்த வாரம் உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அந்த எலிமினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வாரம் இருக்கு. அது இல்லன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா போட்டி ஆரம்பிச்சு நாட்கள் ஆச்சு. ஆட்கள் உள்ள அதிகமா இருக்காங்க. எலிமினேஷன் இருக்கு. பட் யாருங்கிறத நீங்க டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னா ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருக்குமோ? ஏன்னா 25 போட்டியாளர்கள் இருக்காங்க. இதற்கு முன்னாடி அப்படி இருந்ததில்ல. ஸோ டபுள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில சர்ப்ரைஸுங்கிறத பார்க்கும்போது தான், ஒருவேளை நல்லா பாடுற சிங்கர் யாரும் வெளிய போறாங்களோ? ஒருவேளை பீப்பிள்ஸ் ஃபேவரைட் யாரும் வெளிய போறாங்களோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5யோட முதல் எலிமினேஷன் இந்த வாரம் நடக்க போகுது. யாரு வெளியேறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, படப்பிடிப்புல விஜய் சேதுபதி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, விஜய் சேதுபதி ரசிகர்கள் ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவோட முன்னணி நாயகர்கள்ல ஒருவரா விஜய் சேதுபதி அவர்கள் முன் வந்துட்டு இருக்காரு. அண்ட் சமீபத்தில அவரு ஏகப்பட்ட திரைப்படங்கள்ல கமிட் ஆகியிருந்தாரு. அவருக்கு எப்போதுமே டூப் போடுறது பிடிக்காதாமா. இதனால எவ்வளோ ரிஸ்கான சண்டை காட்சியா இருந்தாலும் அவராவே தான் நடிப்பாராமா. அண்ட் அப்படி ஒரு சண்டை காட்சியில நடிச்சிட்டு இருக்கும்போது, எதிர்பாராத விதமா ஃபைட் சீக்வென்ஸ்ல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த படக்குழுவினர் உடனடியாக அவர பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. நல்ல வேளை அவரோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவும் இல்ல அப்படின்னும், இப்போதைக்கு கையில கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு. அதற்கு ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்களாமா. விஜய் சேதுபதி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அவர் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் அவராவே ஒரு அறிக்கையோ அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவோ வெளியிட்டா கண்டிப்பா அவரோட ரசிகர்களுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸ்பீடி ரெக்கவரி ஆகி மறுபடியும் தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ண நாமளும் விஜய் சேதுபதிக்காக வேண்டிக்கலாம்.